நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரொம்ப பாசக்கார பிள்ளைங்களா இருக்காங்களேன்ட்டு. நாங்கள் எல்லாரும் நல்லாவே அங்கே சாப்பிட்டாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பிரியாணி கேக்குன்னு பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இதே பாச போராட்டம் தான். நானும் லேட் நைட் வந்ததுனால அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கு அந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சி போச்சு போல. ஓயாமல் பிரியாணி நல்லா இருக்கு, பிரியாணி நல்லா இருக்குன்னு. எப்போ சாமி இது உங்களுக்கு தான் ஹீட் பண்ணி தரேன் சாப்பிடுங்கன்னு எடுத்து வச்சிருக்கேன். ஏன் ஆயிட்டு ஒரு முருங்கைக்காய் பக்கத்து வீட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த கத்திரிக்காய் முருங்காலாம் போட்டு புளிலாம் ஊற்றாத குழம்பு ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முறை இதே கடாயில் மீன் குழம்பு சூடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தீய குறைவா வச்சுட்டேன்னு நினச்சி பக்கத்தில் கடை வரைக்கும் வந்துட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃபோன் கால். ஓடி வந்து பார்த்தா நம்ம வீடு ஃபுல்லாக ஒரு கொசு மருந்து அடித்த மாதிரி புகை மண்டலமாக இருக்குது. எப்படி அந்த புகையால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இந்த புகையாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அம்புட்டு குழம்பு வீணாக போய் அடி பிடிச்சி போய் தூக்கி போட்டது தான் மிச்சம். அப்புறம் இந்த வடிவேல் டைலாக் மாதிரி தான், தலை கைப்பட்டது ஈய பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரம் மாதிரி மின்னது தலைன்ற மாதிரி நான்ஸ்டிக் கோட்டிங் அம்புட்டும் போகிற அளவுக்கு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிட்டேன். நான் சமைக்கிற பாத்திரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் இந்த ஒரு பேன் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் வந்து இதில் சமைச்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். இந்த ரோட் சைடில் விற்கிற காளான் நத்தோ சுண்டல்னுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டும் வாங்கி சாப்பிட்டாச்சு.